உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. சிறை படம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இந்த படத்துல காமிக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு வழக்கறிஞரா உங்க பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? இது வரைக்கும் கண்டுகொள்ளப்படாமல், பேசப்படாமல், அட்ரஸ் பண்ணப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிறைப்படம் எடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. சிறைக்குள்ள மட்டும் அந்த பாரபட்சமான பார்வை இல்லை, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்குது. அது இஸ்லாமாஃபோபியாமாங்க. அது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா இல்லை மக்களுக்குள்ள அந்த பய உணர்ச்சி வந்துடுதா அப்படிங்கிறது தெரியல. ஒரு முஸ்லீம்னா தொப்பி தாடி வச்சுட்டு போனோன்னா அவனை ஒரு அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுங்கிறது சிறைக்குள்ளே மட்டும் இல்லை, வெளியிலேயும் இருக்குது. இது இந்த படம் சிறைக்குள்ளே இருக்கிறத காமிக்குது, அவ்வளோதான். இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக படமே பார்க்க மாட்டாங்க. முன்னாடிலாம் படத்தை அவங்க ஹராம் சொல்லிட்டு படமே பார்க்க மாட்டாங்க. ஒரு படத்தை நீ பார்க்கவே இல்லைன்னா அந்த படத்துக்குள்ளே உன்னை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கானே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி அதை கவுண்டர் பண்ணுவீங்க? ஸோ அப்படி கவுண்டர் பண்ணாமல் விடப்பட்டதுனால அப்படி ஒரு சினிமா அப்படி கட்டமைச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வருது. இப்போ ஒரு காதர் பாஷாங்கிறவர் அங்கே ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக தெரிகிறாரு. அதுக்கு பிறகு அவரே சொல்லுவார், அவன் கைதி பேர் என்னடனா அப்துல் ரவூஃப் அப்படின்னு சொல்லுவான். அப்துல் ரவூஃப்னா உங்களுக்கு யாரும் தெரியுமா அப்படின்னு இந்த காவலர்கிட்ட கேட்பார். தெரியாது அப்படிமா. முதல்ல தமிழ் ஈழத்திற்காக உயிர் தியாகம் செஞ்சு தீக்குளிச்ச நபரோட பேர் அப்துல் ரவூஃப். HiQE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் வெளியான சிறை ஒரு நல்ல பாசிட்டிவான ரெஸ்பான்ஸோட தியேட்டர்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் இந்தியாவினுடைய பல்வேறு திரைக்கலைஞர்களும் படத்தை பார்த்துட்டு சமூக வலைதளம் மூலமாக பாராட்டுகள் தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு படத்தில் ஒரு பாசிட்டிவான மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த படத்தில் எஸ்கார்ட் கூட்டு போகிற காவல்துறை இல்லைனா அதில் இருக்கக்கூடிய கைதியை பார்க்குற விதம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச வேண்டிய விஷயம் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. எவ்வளோ பேசினாலும் அடுத்தடுத்து பேசுகிற தகவல்கள் இருக்குது. அப்படி சில தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வழக்கறிஞர் அகிலன் அப்ரார் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். சிறை படம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு. ஒரு திரைப்படமாக அதை ரிவ்யூவர்ஸோ இல்லை கிரிட்டிக்ஸோ சொல்கிறத தாண்டி அதை பற்றி வழக்கறிஞர்கள் கூட இல்லைனா காவல்துறை அதிகாரிகள் கூட இப்படி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இந்த படத்தில் காமிக்கப்பட்ட விஷயங்கள் ஒரு வழக்கறிஞராக உங்கள் பார்வைக்கு எப்படி இருந்துச்சு? கார்த்தி, முதல்ல நான் இந்த படத்தை தயாரித்த ப்ரொடியூசர் SS லலித்குமார் அவர்களுக்கும், இந்த படத்தை இயக்கிய சுரேஷ் ராஜகுமாரி அவர்களுக்கும், கதை வசனம் எழுதிய இயக்குனர் தமிழ் அவர்களுக்கும், அதில் கதாநாயகன் நடித்த விக்ரம் பிரபு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றியையும் கூட தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அதை சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன் இந்த பாராட்டுகள், ஏன் இந்த வாழ்த்துக்கள் அப்படின்னா, போஸ்ட் கொரோனா பீரியடுக்கு பிறகு தமிழ் ரசிகர்களுடைய படங்களை பார்க்குற ஒரு ரசனை தன்மையே மாறி இருக்குன்னு சொல்லலாம். ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. கொரோனா பீரியடில் வீட்டில் இருந்து OTTயில் பல படங்களையும் பார்க்கும்போது அவர்கள் மலையாளம், தெலுங்கு, மற்ற பெங்காலி படங்கள், மற்ற எல்லா படங்களையும் பார்க்க ஆரம்பித்தாங்க. என்னென்னவோ பார்க்க ஆரம்பித்த பிறகு அவங்களுடைய ரசனைத்தன்மை விரிவடைஞ்ச பிறகு அவங்க திருப்பி தமிழ் பார்க்கும்போது அதோட ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அந்த மொழி படங்கள் எப்படி இருக்குது, நம்ம எப்படி எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இப்போது தமிழ் திரைப்படங்களில் வரக்கூடிய சில படங்கள் ஒரே விஷயத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புகாரும் வருகிறது. எல்லா படங்களையும் சொல்ல, ஒரு குறிப்பிட்ட படங்களை சொல்கிறேன். அவங்களுடைய பேர்களோ இயக்குனர் பேர்களோ படங்களையும் நான் சொல்ல விரும்பலை. ஓகே. ஆனால் இந்த விஷயத்தை தான் திரும்ப இவங்க பேசுகிறாங்க. முடிந்து போன விஷயத்தை திரும்ப கிளறாங்க. முடிஞ்சு பழசாகி போன விஷயத்தை அவங்க கிளறி திருப்பி அந்த பகை உணர்ச்சியை தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசப்படுது. நீங்கள் காயம் நடந்ததை சொல்லலாம், தழும்பை சொல்லலாம். ஆனால் அந்த தழும்பை திருப்பி கீறி அதுக்குள்ளே புது காயங்களை நீங்கள் உருவாக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எப்போ தான் இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ஒரு எல்லோரும் சமமாக, எல்லோரும் ஒரு நட்புறவோட, எல்லோரும் ஒரு மேம்பட்ட சமுதாயமாக எப்போ நீங்கள் வாழ போகிறீங்கிற மாதிரியான ஒரு தரப்பு கேள்வி இருக்குது. அதுக்கு அவங்க சொல்கிற பதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது எல்லாம் சரியாகிற வரைக்கும் இன்னும் சொல்லுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நாங்கள் அதை சொல்லுவது நிறுத்த மாட்டோம், அதே தான் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரியான படம் எடுப்ப ஒரு தரப்பில் அப்படி ஒரு வாதம் வைக்குது. இது எதை காட்டுதுன்னா, ஒரு விஷயம் கண்டென்ட்டு தேவைக்கு அதிகமாக திரும்ப கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிற எந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் நம்ம கண்ணுக்கே தெரியாமல் சில விஷயங்கள் இருக்கும் பார்த்தீங்களா?
கண்ணுக்கு புலப்படாது. நம்ம தினசரி அதை பார்த்து கொண்டு இருப்போம், ஆனால் நம்ம கண்ணுக்கு அது புலப்படாமல் இருக்கும், அது சொல்லப்படாமல் இருக்கும். அதுதான் சொல்லப்படாத விஷயங்களை எடுத்து, பேசாத பொருளை, பேசாத விஷயங்களை பேசுறதுங்கிறது. அப்படி இது வரைக்கும் கண்டுகொள்ளப்படாமல், பேசப்படாமல், அட்ரஸ் பண்ணப்படாமல் இருந்த ஒரு விஷயத்தை தான் இந்த சிறைப்படம் எடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்கு. அதனால தான் அந்த படக்குழுவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்தேன். ஓகே சார், இந்த படத்தில் காமிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காவல்துறையை சேர்ந்தவங்க வந்து ஒரு அக்யூஸ்டை வந்து எஸ்கார்ட் பண்ணி கூட்டு போகிறாங்க. அப்போ அங்கே பல்வேறு விதமான சம்பவங்கள் நடக்குது. இந்த சுச்சுவேஷன்ஸ் வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, இல்லை வந்து நீங்கள் ஒரு வழக்கறிஞர் அப்படின்னால பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வந்து நீங்கள் கேள்விப்பட்டதும் படத்தில் காமிச்சதும் வந்து இந்த யதார்த்தத்துக்கு க்ளோஸாக இருந்துச்சா? படங்களில் காட்டப்பட்ட காட்சி மிகைப்படுத்தப்பட்ட காட்சியை நான் பார்க்கல. ஓகே, ஓரளவுக்கு அவங்க வந்து நேச்சுரல் நடக்கிறத மேட்ச் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கைதியை வந்து கூட்டிகிட்டு போகும்போது அது வந்து பெரிய பொறுப்புணர்ச்சியை வந்து அந்த கூட்டிகிட்டு போகிற காவலர்களுக்கு தலையில் வந்து விழுந்துடும். அவங்களுக்கு என்ன நடந்தாலும் பதில் சொல்ல வேண்டிய நிலைமையில் அவங்க தான் இருப்பாங்க. இப்போ வந்து அவர் வந்து பாத்ரூமுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. பாத்ரூமுக்குள்ளே போய் ஒரு காவலர் போய் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த படத்தில் ஒரு காவலர் போவார், பஸ் ஸ்டாண்டில் அவன் பாத்ரூம் வருதுன்னு சொல்லுவான் கைதி. பாத்ரூமுக்குள்ளே போய் கழிவறைக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே சில பாட்டில்கள்லாம் இருக்கும். அந்த பாட்டில்கள்லாம் எடுப்பாங்க. ஏன்னா அந்த பாட்டில்களை வச்சு அவன் உடைச்சி என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஓகே, காயம் ஏற்படுத்தலாம், தொண்டை அறுத்துக்கலாம், இதெல்லாம் நடந்திருக்கு. அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போக வழி இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வருவாங்க. ஆனால் அதில் கூட ஒரு விடுபடப்பட்ட ஒரு விஷயமா நான் பார்க்குறதுன்னா, உள்ள லைட் இருக்குன்னு வச்சுங்களேன், பல்பு, அது கரண்ட் ஒயரை கூட அத்துட்டு கடிக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்களோட மனநிலை அப்போதைக்கு என்ன வேணால் பண்ணி, ஏன்னா அவங்க அவ்வளவு அழுத்தத்தில் இருப்பாங்க. ஒரு உளவியல் ரீதியான உளவியல் ரீதியாக உள்ளே இருப்பாங்க. அவங்க சிறைக்குள்ளேயே இருப்பாங்க. வெளியில் வரும்போது அந்த சில மணி நேரங்கள், சில விஷயங்கள், சில நாட்கள் தான் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோர்ட்டு கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி கூட்டிகிட்டு வரணும். அந்த நேரம் தான் அவங்க சுதந்திர காற்றை வந்து சுவாசிப்பாங்க. அப்போது சிலர் மன உளைச்சல்களை என்ன வேணால் செஞ்சுக்கலாம். வயரை அத்து கூட கடித்து செத்து போகிறதுலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இதெல்லாம் வந்து இந்த பொறுப்புணர்வு வந்து இந்த இவங்களுக்கு தான் வரும், காவலர்களுக்கு தான் வரும். ஸோ ஓரளவுக்கு அந்த படத்தில் வந்து அதை எல்லாத்தையும் மேட்ச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். இதில் இன்னொரு விஷயம், நான் படக்குழுவினருக்கு வாழ்த்து சொன்னதுக்கு இன்னொரு காரணம், இப்போ வந்து ஒரு விஷயத்தை பாதிக்கப்பட்டவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கைதி அவன் படுற கஷ்டத்தை கைதியாக வந்து படம் எடுக்க முடியுமா என்ன? முடியாது. ஒரு பெண் படுற கஷ்டத்தை பெண் தான் சொல்ல முடியும்னு கிடையாது. ஒரு குழந்தை படும் கஷ்டத்தை குழந்தை தான் சொல்லணும்னு கிடையாது. ஒரு தொழிலாளி படுற கஷ்டத்தை தொழிலாளி தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. சக மனிதன் படும் கஷ்டத்தை பார்த்து அந்த வழியை தானும் உணரக்கூடிய ஒரு பேசிக் மனித பண்பாடு இருக்கு, ஒரு எம்பத்தி, அது அடிப்படை மனித தன்மை. அது இருந்தாலே போதும், யார் படுகிற துன்பத்தையும் யாரும் வந்து கலையில் வந்து சொல்ல முடியும். அப்படி தான் இப்போ இந்த படத்தில் வரக்கூடிய இந்த முஸ்லீம் சிறைவாசி அவன் படுற கஷ்டம் அப்படிங்கிறது இல்லையா, அதை வந்து முஸ்லீம் இயக்குனர் தான் எடுக்கணுங்கிறது இல்லை. அதை வந்து இவர்கள் புரிந்து கொண்டு அதை வந்து மிக அழகாக, மிக அருமையாக கொடுத்துருக்காங்கங்கிறதுல தான் அவங்களுடைய சிறப்பே அமைது. இது வந்து இனி வரப்போகிற இந்த மாதிரியான படங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஓகே சார், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலை குறித்தோ இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை குறித்தோ என்ன நடந்துட்டு இருக்குன்ற குறித்து நிறைய வாத பிரதிவாதங்கள் வந்து நம்ம செய்திகள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் காவல்துறைக்குள்ள இஸ்லாமிய சிறைவாசிகள்னால் ஒரு பாரபட்சமான பார்வை இருக்கா? சிறைக்குள்ள மட்டும் இல்லை, சிறைக்குள்ள மட்டும் அந்த பாரபட்சமான பார்வை இல்லை, பொதுவாகவே எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓகே, சக மனிதன் எல்லார்ட்டையுமே வெளியிலே இருக்குது, சிறைக்கு வெளியிலே அது இருக்குது. அது இப்போ சமீப காலங்களாக, ஒரு ரீசெண்ட் டிகேட்ஸில் வரக்கூடிய ஒரு 20-30 ஆண்டுகளாக அது வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முன்னாடி அந்த மாதிரி இருந்த மாதிரி தெரியல. அது இஸ்லாமாஃபோபியாமாங்க, அது திட்டமிட்டு பரப்பப்படுகிறதா இல்லை மக்களுக்குள்ளே வந்து அந்த பய உணர்ச்சி வந்து வந்துடுதா அப்படிங்கிறது தெரியல. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் ஒரு சம்பவம் நடந்தது பார்த்தீங்களா? ஆமாம், பொது இடத்துல செலிப்ரேஷன் அப்போ ஒரு தாக்குதல், ஃபயரிங் நடந்து எல்லாரும் இறந்து போனாங்க. அது நடந்த உடனே அங்கே இருந்த ஒரு பெண் அங்கே இருந்து எனக்கு சொல்ல விஷயம் என்னென்னா, இது இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நாங்கள் வந்து வெளியில் வந்து எங்களுடைய மத அடையாளத்தோட, அதாவது அவங்க புர்கா போட்டிருப்பாங்க, அதோட எங்களால் வெளியில் போகிறதுக்கு பயமாக இருக்கு. ஏன்னா பொதுமக்கள் நம்மளை எப்படி பார்ப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அப்போது அந்த வளர்ந்த நாடுகள்லேயே அந்த நிலைமைனா, இந்தியாவில் நினச்சி பாருங்கள், இந்தியாவில் நிலைமை என்னன்னு நினச்சி பாருங்கள். என் காதுபடவே சில அதிகாரிகள் கேட்டிருக்காங்க, ஏன் வந்து
இந்த முஸ்லீம் பெண்கள்லாம் வந்து ஏன் இப்படி வந்து போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லக்கூடாதா, அதெல்லாம் மாற்றக்கூடாதாலாம் கேட்டிருக்காங்க. அது சொல்லலாம், அது அவங்க விருப்பம் சார்ந்தது. அவங்க மதத்தை அவங்க அப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. அதற்கு இந்திய அரசமைப்பில் அனுமதி இருக்கு, அவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம், அனுமதி இருக்கு. அதை அவங்க பிராக்டிஸ் பண்றாங்க. அப்போ ஆனாலும் அவங்க வேற மாதிரி பார்க்கப்படுவது, ஒரு முஸ்லீம்னா தொப்பி தாடி வச்சுட்டு போனோன்னா அவனை வந்து ஒரு தீவிரவாதி, அவனுக்கு பின்னாடி என்ன இருக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வுங்கிறது சிறைக்குள்ள மட்டும் இல்லை, வெளியிலேயும் இருக்கு. இந்த படம் சிறைக்குள்ள இருக்கிறத காமிக்குது, அவ்வளவுதான். சார், ஆனால் இதுக்கு இந்த மனப்பான்மைக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் திரைப்படங்கள் வித்துட்டுருச்சு அப்படின்ற கருத்தை நம்ம கேட்க முடியும். திரைப்படம் அப்படின்னாலே ஒரு வில்லன் இருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு சமூக பின்புலம் இருக்கும், ஒரு மத பின்புலம் இருக்கும். அப்படி திரைத்துறை வந்து அப்படி ஒரு வெறுப்பை கட்டமைச்சிருச்சா அவங்களுடைய பார்வையில்? திரைத்துறை கட்டமைச்சது அப்படின்னு சொல்ல முடியாது. முதல்ல வந்த படங்கள் அந்த மாதிரியான கேரக்டர்ஸை வந்து காமிச்சிருக்காங்க. அது திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டதா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. யதார்த்தமா அவங்க எடுக்கும்போதே ஒரு மைண்ட் செட் வந்துருது. ஒரு சில காலங்களில் இஸ்லாமியர்களை வந்து பேர்ல வச்சு அவங்க ஒரு கடத்தல்காரனாகவோ ஒரு இதுவா ஒரு வில்லனா காட்டுவாங்க. ஒரு காலம் மாறும்போது கிறிஸ்டியன்ஸ் அப்படி காட்டியிருக்காங்க, அப்படி காட்டுவாங்க. அப்படி மாறிட்டே இருக்கும், அந்த இது மாறிட்டே இருக்கும். ஆக திட்டமிட்டு வந்து காட்டுறது இல்லை. ஏன்னா என்ன சமூகத்தில் இருக்கோ அல்லது வந்து படத்தை எடுக்கிற இயக்குனர் வந்து எப்படி அதை பார்க்குறாரோ அதை வச்சு தான் நமக்கு வந்து திரைப்படத்தில் வந்து கேரக்டரைசேஷன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு பதில் கொடுக்குற, கவுண்டர் பண்ணுற விஷயம் வந்து அந்த பாதிக்கப்படுற எந்த சமுதாயத்தின் மேலே அப்படி ஒரு பட்டம் சுமத்தப்படுகிறதோ அதுக்கு பதில் கொடுக்குற நிலைமையில் அவங்க இருக்கணும். இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாக படமே பார்க்க மாட்டாங்க. முன்னாடிலாம் படத்தை வந்து அவங்க ஹராம்னு சொல்லிட்டு படமே பார்க்க மாட்டாங்க. அப்போது ஒரு படத்தை நீ பார்க்கவே இல்லைன்னா அந்த படத்துக்குள்ளே உன்னை பற்றி என்ன சொல்லிட்டு இருக்கானே தெரியலன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்படி அதை கவுண்டர் பண்ணுவீங்க? ஸோ அப்படி கவுண்டர் பண்ணாமல் விடப்பட்டதுனால அப்படி ஒரு சினிமா அப்படி கட்டமைச்சிருக்கோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வருது. பொதுவாக வந்து காவல்துறை சார்ந்த படங்கள், போலீஸ் படங்கள் அப்படின்னா அதில் ஒரு எக்ஸாஜரேஷன் இருக்கும். கமர்ஷியல் படங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஃபாஸ்ட் பேஸ்டாக ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டோட எடுத்திருப்பாங்க. பட் சிறை வந்து ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டி, நிறைய விஷயங்கள் யதார்த்தத்தில் நடக்கிற விஷயங்களை பிரதிபலிச்சிருக்கு, காவல்துறையினுடைய ஆப்ரேஷன்ஸை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ரிவ்யூஸ்லாம் படித்தேன். அதுக்கு நான் காரணமாக பார்க்குறது என்ன அப்படின்னா, கதை திரைக்கதை எழுதின தமிழர்கள் வந்து ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரி, காவல்துறையில் பணியாற்றியிருக்காரு. ஸோ அந்த பணி அனுபவங்கள், அந்த இன்சைட் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வந்து இவர் இதில் பயன்படுத்தியிருக்காரா? ஒரு நுணுக்கம் இருக்கும்ல, மற்றவங்க எடுக்கிறதுக்கும் இவருடைய நாலேஜுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியுதா ஸ்க்ரீனில்? கண்டிப்பாக தெரியுது. இப்போ என்னென்னா ஒரு வாழ்க்கையை வந்து நீங்கள் படமாக்கணும்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருக்கணும். ஒரு காவல்துறை வாழ்க்கையை வந்து காவல் அதிகாரியாக இருந்தவருக்கு தான் அது தெரியும். இப்போ நீங்கள் மீடியாவில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதில் இந்த வாழ்க்கையை எப்படி வாழ்கிறீங்கிறது, இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதுன்னு உங்களுக்கு தானே தெரியும். இது சம்மந்தமே இல்லாத ஒரு மருத்துவருக்கு வந்து மீடியாவில் என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? அப்படி தெரியாதுல்ல. ஆக ஒரு கதையை சொல்லணும் அப்படின்னா அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திருந்தால் அது சிறப்பாக வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. கதை வசனம் எழுதிய தமிழ் அவர்கள் வந்து காவலராக இருந்திருக்கிறாருங்கிறதுனால அவர் நுணுக்கமான விஷயங்களை அதில் வந்து எடுத்திருக்கிறாரு. அதில் வந்து எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ வந்து அதில் வந்து காதர் பாஷா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. ஓகே. இந்த கைதியை கூட்டிகிட்டு போகும்போது கூட போகிற காவலர்கள் வந்து அந்த புல்லட்ஸை வந்து லோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த கைதி வந்து தப்பிச்சு ஓடி காவல் நிலையத்துக்கு போயிடுறான். காவல் நிலையத்துக்கு போன பிறகு இவங்க தேடி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக இந்த காவலர்கள் வந்து போகும்போது அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கார், அவர் பேர் காதர் பாஷா. அவர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே உங்களுடைய புல்லட்ஸ் எல்லாம் என்கிட்ட சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, அது உள்ளே லோட் பண்ணி வச்சுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு லோட் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது, சார் கைதி முஸ்லீம் சார் அப்படிமா. முஸ்லீம்னா அப்படின்னு அவர் கேட்பார். முஸ்லீம்னா லோட் பண்ணி சுட்டுருவீங்களா? நானும் முஸ்லீம் தான்டா, என்ன சுட முடியுமா, என்ன சுடுறா அப்படின்னு சொல்லி அவர் இதை கொடுப்பார். ஆக அங்கே வந்து ஒரு மறைமுகமாக ஒரு சாதாரணமாக ஒரு கைதியை கூட்டிகிட்டு போனான்னு வச்சுங்க, அவன் லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவன் நினைக்கிறான். முஸ்லீமாக இருந்தால் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்போ முஸ்லீமை சுட்டாலும் அதுக்கு எதிர்வினை பெருசாக வராது அப்படிங்கிறது அவன் மைண்டில் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். இப்போ ஒரு காதர் பாஷாங்கிறவர் வந்து அங்கே நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டராக தெரிகிறாரு. அதுக்கு பிறகு அவரே சொல்லுவார், அவன் கைதி பேர் என்னடானா அப்துல் ரவூஃப் அப்படின்னு சொல்லுவான். அப்துல் ரவூஃப்னா உங்களுக்கு யாரும் தெரியுமா அப்படின்னு இந்த காவலர்கிட்ட கேட்பார். தெரியாது அப்படின்மா. முதல்ல தமிழ் ஈழத்திற்காக உயிர் தியாகம் செஞ்சு தீக்குளித்த நபரோட பேர் அப்துல் ரவூஃப். தெரியுமாடா உங்களுக்கு? நாங்களும் தமிழ் பற்றோட இந்திய தேசப்பற்றோட நல்ல மனிதர்களாக தான்டா வாழ்ந்துட்டுருக்கோம். மதத்தை வச்சு ஏன்டா எங்களை அடையாளப்படுத்தி எங்களை வந்து இப்படி
பட்டம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். ஸோ அது வந்து நல்ல ஒரு கேரக்டரைசேஷன் தான். மேபி இது வந்து அவருடைய துறையில், அதாவது தமிழ் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இவர் பார்த்துருக்கு. இது மாதிரி 1000 சம்பவங்கள் நடக்கும். எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தானே இருக்காங்க. 1000 சம்பவங்கள் நடக்கும். அவர் வச்சிருக்க சம்பவம் அவர் பார்த்த சம்பவமாக கூட இருக்கலாம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது மிக இல்லாமல் மிக சரியாக வச்சுருக்காங்க. அது புனைவு தான்னாலும் கூட இப்போ அப்துல் ரவுஃப்ங்கிற விஷயத்த ஒரு புனைவாக வச்சுக்கலாம். அப்துல் ரவுஃப்ங்கிற பேரை தேர்ந்தெடுத்து இந்த கைதிக்கு வச்சுருக்கலாம்னு வச்சுங்களேன். ஆனால் மற்ற விஷயங்கள் இருக்குல்ல, ஒரு முஸ்லீம் கைதினா புல்லட்டை லோட் பண்ணுங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக கூட இருக்கும் இல்லையா? அது காவல்துறைக்கு உள்ளே தான் தெரியும், நமக்கு எப்படி தெரியும்? ஓகே. அப்போ கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பொதுவாக சார், காவலர்களுடைய வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாபு, மற்ற துறையினர் அனுபவிக்கிற மாதிரி இல்லை, அரசு துறையிலே மற்றவங்க அனுபவிக்கிற மாதிரி ஒரு லீவோ இல்லை மற்ற எந்த விதமான ப்ரிவிலேஜஸும் உங்களுக்கு இருக்காதுன்னு தான் நம்ம பார்க்குறோம். அன்றாடம் அவங்களுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அதில் குறிப்பாக இந்த மாதிரி எஸ்கார்ட் டியூட்டிக்கு போகிறவங்க, இந்த மாதிரியான காவல்துறையில் ஒர்க் பண்ணுற இந்த மாதிரி எஸ்கார்ட் டியூட்டி போயிட்டு வரவங்களுடைய வாழ்க்கை எப்படி சார் இருக்குது? இல்லை அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும் இப்போது? இல்லை, அவங்க வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து அந்த வேலையில் சேர்ந்துடுறாங்க. வேலையில் சேர்ந்த பிறகு அவங்களுக்கான கமிட்மெண்ட்ஸ் வந்துடும் இல்லையா, குடும்பம் வந்துடும். அப்போ அவங்க அதுலேருந்து பின்வாங்க முடியாது, அந்த வேலையை செய்து தான் ஆகணும். பொதுவாக எஸ்கார்ட்டுக்கு போகிற காவலர்னு இல்லை, ஐபிஎஸ் அதிகாரிக்கே கூட ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் தாங்க முடியாமல் தன்னுடைய துப்பாக்கியாலே சுட்டு செத்து போன ஐபிஎஸ் ஆஃபீஸர்லாம் இருக்காங்க. விசாரணையில் ஒழுங்காக செய்ய முடியாமல் விசாரணை செய்து கொண்டிருக்கும் போது வர்ற அழுத்தங்கள் இருக்குல்ல, இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிற டைரக்ஷன்ஸ் அரசியல்வாதிகளிடமிருந்தும் அதிகாரிகளிடமிருந்தும் வர அழுத்தங்கள் இருக்குல்ல, அதை வந்து சந்திக்க முடியாமல் செத்து போகிற அதிகாரிகள் நிறைய இருக்கிறாங்க. அதனால் வந்து காவல்துறையில் இருக்கிறதுங்கிறது ஒரு கடினமான ஒரு பணி தான். இப்போ இந்த கதையில் கூட காவல்துறை அவங்க அதோடு சம்மந்தப்பட்ட இந்த கைதி, இது ரெண்டுத்தையும் சம்மந்தப்படுத்தி ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இப்போ வந்து அந்த கைதி அப்துல் ரவுஃபுங்கிறவன் வந்து கைதியாக இருக்கான். அதுக்கு அவன் வந்து அந்த கைதி அப்துல் ரவுஃப் வந்து அப்துல் ரவுஃப்னா யாருன்னு தெரியுமா உங்களுக்குன்னு தன்னை கூட்டிகிட்டு போகிற காவலர்கள்ட்ட பேச முடியுதா? அவன் பேச முடியாதுல்ல. நீயே ஒரு கைதி, என்னடா உன் பேருக்கு என்னடா புராணம் சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்பானா இல்லையா? அவனால் அதை பேச முடியல. அவனுக்கு தெரியுதோ தெரியலையோ, ஆனால் அவனால் அந்த கைதியால் அப்துல் ரவுஃப்னா யார், அந்த பேருனா என்ன, அந்த பேரோட முக்கியத்துவம் என்னன்னு அவனால் சொல்ல முடியல. ஆனால் அதை வந்து அந்த கூட்டிகிட்டு போகிற எஸ்கார்ட் காவலர்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியாகிய காதர் பாஷா, இன்ஸ்பெக்டர்னு நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு. ஸோ அவரால் அதை சொல்ல முடியுது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இதுலேருந்து என்ன கிடைக்குது லெசன்னா, ஒரு கல்வி அறிவு இல்லாமல் நீ எந்த சமுதாயத்தை வேணால் சேர்ந்தவனாக இருந்துக்கோ, ஒரு கல்வி அறிவு இல்லாமல் இருந்தால் உன்னுடைய பெருமையை அல்லது நீ சொல்லக்கூடிய நியாயமான விஷயத்தை கூட உன்னால் சொல்லுவதற்கான அனுமதி உனக்கு கிடையாது. இப்போ காதர் பாஷா சொல்லும்போது அது நல்லா இருக்குல்ல, ஏன்னா அவரை படித்து அதிகாரியாகி அந்த அந்த அந்தஸ்தில் போய் இருக்கிறார், அவரால் சொல்ல முடியும். ஆனால் அதே அப்துல் ரவுஃப் ஒரு கைதியால் வந்து நிற்கிறான், படிப்பறிவு இல்லாதவன் கைதியாக இருக்கான், அப்போ வந்து அவனால் அதை சொல்ல முடியல. அது வந்து என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா, நீ படிக்கணுங்கிறது தான். நீ எந்த ஜாதியை சேர்ந்தவனா இருந்துட்டு போ, எந்த மதத்தை சேர்ந்தவனா இருந்துட்டு போ, படிக்கணுங்கிறது எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அம்பேத்கரும் சொல்லியிருக்காருல, படிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதான் ஆக படிக்கணும், படித்து ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு நீ போகணும், சமூகத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கும்போது உன்னை பார்க்குற பார்வையும் மாறுங்கிறது இதுலேருந்து நம்ம எடுத்துக்கணுங்கிறேன். அப்துல் ரவுஃபை பார்க்குற எஸ்கார்ட் காவலர்கள் காதர் பாஷாவை அப்படி பார்க்குறானா? நம்ம படித்து நம்மளுடைய நிலையை உயர்த்திக்கிட்டா இன்னும் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம், கருத்தை தைரியமாக சொல்லலாம். ஏழை சொல் வந்து அம்பலம் ஏறாது. நீ படித்துட்டு நீ சொன்னா உன் சொல் அம்பலம் ஏறும். அப்போ எஸ்கார்ட் காவலர்கள் வந்து அப்துல் ரவுஃபை பார்க்குற பார்வை வேறு, ஆனால் காதர் பாஷாவை பார்க்குற பார்வை வேறு இல்லையா? இதான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கிற ஒரு லெசன். இந்த லெசன் இவங்க மறைமுகமாக வச்சுருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். இந்த படம் வந்து ஒரு கைதியை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தணும், அந்த நடைமுறையை தான் சொல்லுது. பொதுவாக வந்து நீதி வழங்குறதுக்கோ இல்லை அதுக்கான அந்த நடைமுறைகள் முடியறதுக்கோ அவ்வளோ டைம் எடுத்துருமா சார்? அதாவது வழக்குகளுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது காரணமாக வழக்கு நடந்து முடிக்க தாமதம் ஏற்படும். இதில் என்னென்னா, டிலேட் ஜஸ்டிஸ் இஸ் டினைட் ஜஸ்டிஸ். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. ஒரு மனிதன் ஒரு குற்றவாளி கூண்டில் நிற்கிறான் அப்படின்னா அவன் வழக்கை சீக்கிரம் விசாரித்து அவன் குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிடணும் சீக்கிரம். என்னன்னே சொல்லாமல் நீ குற்றவாளியா அல்லது நீ தண்டனைக்குரியவனா தண்டனை இல்லாதவனா அப்படிங்கிறத வந்து சொல்கிறதுக்கே நீ லேட்டாக எடுத்துக்கிறது அது தப்பு அப்படிங்கிறது தான் சட்டத்தோடைய அடிப்படை.
இப்போ வந்து இந்திய இது அரசியல் அமைப்படி சுதந்திரமாக வாழ்வதற்கு, சுதந்திரமாக இருப்பதற்கு, சிறையில் இல்லாமல் வெளியில் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆர்டிகல் 21 வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொடுத்துருக்கு. இப்போ நீ வந்து ஒருத்தனை ஒரு குற்றம் சுமத்தி ஒரு சிறைச்சாலையில் அடைச்சிறது அல்லது வந்து நீதிமன்ற படிகளுக்கு தொடர்ந்து வர ஏறி இறங்குற மாதிரி செஞ்சால் அது வந்து அவனுக்கு பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தும் இல்லையா? அது வந்து தாமதமாக ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குற்றம் செஞ்சுருக்கான், அந்த குற்றத்துக்கு தண்டனையே 1 வருஷம் தான் அப்படின்னா அவன் 3 வருஷம் வந்து ஜெயிலில் இருக்கிறானோ அல்லது வந்து கோர்ட்டுக்கு அலையிறான்னு வச்சுங்களேன். அது வந்து என்ன நீதியாகும்? கடைசியில் வந்து அவன் வந்து விடுதலை செய்யக்கூட படலாம், அவன் நிரபராதின்னு விடுதலை செய்யப்படலாம். ஆனால் அவன் 3 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்சிருப்பான், 1.5 வருஷம் ஜெயிலில் இருந்திருப்பான். அப்போ ஒரு வாழ்க்கையே போதில்லை, வாழ்க்கையே போயிடுச்சு. அவன் மீது சமூகம் பார்க்குற பார்வை எல்லாமே இருக்கு இல்லையா, அதெல்லாம் போயிடும். அதனால் தாமதமாக ஒரு நீதி கிடைச்சா அந்த நீதி சரியானதாக இருந்தாலும் கூட அவனுக்கு ஏற்படுத்திய பாதிப்பிலிருந்து அவனை எப்படி மீட்கிறது? அவனுக்கு அது ஆல்ரெடி ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடும்ல. ஆக ஒரு நீதிங்கிறது சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை. அதை வந்து ஹுசைனரா காத்தூன் அப்படிங்கிற ஒரு வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க. பொது வழக்குகளுடைய தாய் வழக்குன்னு சொல்லுவாங்க, ஹுசைனரா காத்தூன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார். அந்த வழக்கில் வந்து பீகாரில் ஏராளமான சிறை கைதிகள் சின்ன குற்றங்கள் செஞ்சுட்டு ரொம்ப காலமாக உள்ள வந்து விசாரணையே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பாக ஒருத்தர் வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் விசாரிக்கும் போது அது உண்மைன்னு தெரியுது. அப்போ இவ்வளோ நாள் அவங்களெல்லாம் விசாரித்து ஏன் வெளியில் அனுப்பலை அப்படிங்கிற ஒரு கேள்வியோட உச்சநீதிமன்றம் வந்து அந்த வழக்கில் ஒரு 49 கைதிகளை வந்து உடனடியாக விடுதலை செஞ்சது. அதே நேரத்தில் சிறைச்சாலை 65 சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி இருக்கக்கூடிய விசாரணை தாமதத்தால் உள்ளே இருக்கக்கூடிய அவங்க பல காரணத்தால் இருக்கலாம். அவங்களுக்கு பண வசதி இல்லாமல் இருக்கலாம், வழக்கறிஞர் வச்சு கேஸ் நடத்துகிற சக்தி இல்லாமல் இருக்கலாம். இந்த மாதிரி காரணங்களால் உள்ளே இருக்கக்கூடியவங்களை எல்லா டீட்டெயில்ஸும் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களுக்கான நீதி வழங்கப்பட்டது. அந்த வழக்குக்கு பிறகு இந்தியா முழுவதும் 40,000 பேர் விடுதலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு ஒரு தகவல். இந்தியா முழுக்க இந்த வழக்குக்கு பிறகுதான். ஆக சீக்கிரமாக ஒரு நீதியை கொடுக்கணும் அப்படிங்கிறது தானே இந்த வழக்கு சொல்லுது. சார், பொதுவாக வந்து செய்திகளில் படிப்போம், இவர் இந்த குற்றத்தை பண்ணியிருக்கவே மாட்டார், ரொம்ப நாள் ஜெயிலில் இருந்துட்டார், இப்போ தான் அவருக்கு பாசிட்டிவான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு, அவருக்கு எதிராக அந்த குற்றம் நிரூபிக்கப்படலைன்னா வெளியே வந்திருப்பாங்களே சார். அவங்களுக்கு வந்து அரசாங்கமோ இல்லைனா வந்து நீதித்துறை ஏதாவது உதவி செய்யுமா, இல்லை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார் அதுக்கப்புறமா? ஒரு நீண்ட நாள் இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சா? பாசிட்டிவாக நீண்ட நாளுக்கு பிறகு விடுதலை ஆனால் அவர்கள் வாழ்வது சமூகத்தில் வந்து கலக்கிறது ரொம்ப கஷ்டம். அவங்களால வந்து பொது நீரோட்டத்தில் வந்து சேர முடியாது, ஒரு வேலைக்கு போக முடியாது, அவங்க வாடகைக்கு வீடு தர மாட்டாங்க, இப்படி பல சிக்கல் இருக்குது. குற்றம் நிரூபிக்கப்படலனாலுமே ஆமாம், சமூகம் வந்து இப்போ குற்றம் விடுதலையானா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறத விட எவ்வளோ நாள் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோனா இல்லையா அப்படிங்கிறது தான் பார்க்கும் சமுதாயம். ஆனால் உங்களுக்கு உதவித்தொகையோ இல்லைனா ஒரு ஊக்கத்தொகையோ அந்த மாதிரி எதுவுமே கிடைக்காது. அந்த மாதிரி இங்கே அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்க மாதிரி தெரியல. அவங்களே கஷ்டப்பட்டு அவங்களே முயற்சி பண்ணி அவங்களே ஏதாவது செய்துக்கிட்டா உண்டு. அதனால் சிலர் வந்து ஏரியாவே மாற்றிட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் வாழ ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளும் வந்து இன்டர்வியூனுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். படத்தினுடைய கிளைமேக்ஸ் பற்றியும் பேசிடலாம். அப்படியே கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சுன்னு ரிவ்யூ சொல்கிறவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க படத்தை, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கிளைமேக்ஸ் வந்து நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து விக்ரம் பிரபு என்ன பேசுகிறாருன்னா, ட்ரைனிங்க்கு வந்திருக்கக்கூடிய போலீஸ்காரர்களுக்கு வந்து அவர் பேசுவார். பேசும்போது வந்து அவர் சொல்லுவார், ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானத்தோட ஒரு அன்போட நீங்கள் வந்து உங்களுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையில், உங்களுக்கு சட்டம் கொடுத்துருக்கிற ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்ட நிலையில் சில உதவிகள் செய்கிற மாதிரி வரும். அந்த உதவி ஒருவனுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அந்த உதவியை செய்ய தயவுசெய்து மறுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் நினச்சா சில சலுகைகள் கொடுக்க முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு கொடுக்க முடியும் தானே. ஆனால் ஏதோ ஒரு வெறுப்புனாலேயோ ஏதோ ஒரு விஷயத்தால் கொடுக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த படத்தில் வந்து அந்த குறிப்பிட்ட கைதி இருக்கான் இல்லையா, அவனை வந்து ரொம்ப நாளாக விசாரணைக்கு போயிட்டு இருக்கும்போது அவன் செஞ்ச குற்றத்துக்கே தண்டனை வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ தான் இருந்திருக்கும். ஆனால் அவன் 5 வருஷத்துக்கு மேலே விசாரணையே இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்கான். என் வழக்கை விசாரிங்க ஐயா அப்படின்னு கேட்குறது கூட அவனுக்கு வந்து நாதி இல்லாமல் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த காவல் கூட்டிகிட்டு போகிற இவர் என்ன பண்ணுறார், நீதிபதியோடைய அறைக்குள்ளே வந்து அவனை உள்ளே அனுப்புறதுக்கான ஒரு யோசனையே சொல்கிறார். நீ நீதிபதிகிட்ட போய் சொல்லுப்பா, சொன்னால் ஏதாவது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது. இது வந்து தப்பு இல்லை.
ஒரு நீதிமன்றத்துக்கு வருவேன், நீதிபதியிடம் பேசுவது வந்து சட்டத்திற்கு முரணானது இல்லை. ஆனால் நடைமுறையில் அதை கொடுக்க மாட்டாங்க. ஓகே, எப்படி நடத்துவாங்க? அங்கே போய் நில்லு, கூப்பிடும்போது வா அப்படின்னு ஒரு 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 ஏளனமாக தான் நடத்துவாங்க. ஆர்டினரி சுச்சுவேஷன்ஸில் இப்படி நடக்காது. ஆர்டினரி சுச்சுவேஷன் நடக்காது. ஆனால் அதிகாரிகள் நினச்சா செய்ய முடியும். அவர்களுக்கு அந்த சிறப்பான ஒரு அதிகாரம் இருக்குது. ஆனால் அதை எல்லாரும் மறந்துடுவாங்க. அதிகாரிகள் வந்து மறந்துடுவான். அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த படத்திலே கூட அந்த காதர் பாஷாங்கிறவர் வந்து ஒரு எதுவுமே வழக்கு எதுவும் போடாமல் அவன்கிட்ட துப்பாக்கியெல்லாம் கொடுத்து திருப்பி அனுப்பிடுறார். ஆனால் இப்போ வந்து ஒரு 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 குறிப்பிட்ட இனத்திலேருந்து ஒரு பெரிய பொறுப்புக்கு போகிறான்னு வச்சுங்க. ஒருத்தன் ஒரு பெரிய கலெக்டராகவோ அல்லது ஒரு நீதிபதியாகவோ அல்லது ஒரு பெரிய அதிகாரியாவோ போகிறான்னு வச்சுங்களேன். போன உடனே அவன் எந்த சமூகத்துலேருந்து வரானோ அதோடு அவனை டிட்டாச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு எதுவும் உதவி செய்கிறதுக்கு வந்து அவனுக்கு மனம் வர்றதில்லை. குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்திலே சொல்கிறேன்னு வச்சுங்களேன். முஸ்லீம்லே ஒரு படித்த ஒரு அதிகாரி ஒருத்தர் போயிட்டார்னா இன்னொரு முஸ்லீம் வந்து ஒரு உதவி கேட்குறான் அப்படின்னா அவனுக்கு அது நியாயமாக சட்டப்படி செய்ய வேண்டிய உதவி தான் வச்சுங்களேன். ஆனால் அதை அவர் செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா, இப்படி நம்ம இவனுக்கு ஒரு உதவி செஞ்சால் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு முஸ்லீம் அதிகாரி உதவி செஞ்சிட்டாருங்கிற பேர் வந்து வெளியில் தப்பாக பேசுவாங்களோங்கிற ஒரு அச்சத்தில் அவனுக்கு செய்ய வேண்டிய நியாயமான உதவியை கூட இவர் செய்யாமல் போயிடுவார், இவருடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஒரு எந்த குறிப்பிட்ட மதமாக இருந்தாலும் சரி, எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி பொதுவாக ஒரு மனிதனுங்கிற அடிப்படையில் உனக்கு வந்து உன்னால் முடிந்த உதவியை உன்னால் செய்ய முடியும் அப்படின்னா அதை தாராளமாக நீ செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய மெசேஜ். அது மிக சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஓகே சார், சிறை ஒரு படமாக திரை விமர்சனம் நானே நேர்காணல் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் காவல்துறையினுடைய பணி எப்படி இருக்குது இது எல்லாமே நேர்காணல் எடுத்தேன் நான். அதில் கூடுதலாக நீங்கள் சொன்ன சில பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிப்பு பற்றி உங்களுடைய விஷயம் நீங்கள் சொன்னது நல்லா இருந்துச்சு. உங்களுடைய கருத்துக்களுக்கும் நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி கார்த்திக். உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். ஹை QE கேம்பஸ் நீட் கிராஷ் 2026 ரிவிஷன் அட்டாக். எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல. உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே.